முடியாது. மாமா சொல்றலமா. சார் சொல்ல சொல்லாம கேட்காம உள்ள வந்துட்டாங்க. சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்னம்மா இப்போ எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? நீங்க யாரு? சார் முத்துராமலிங்கம் கேஸ் அவங்க ஒய்ஃபும் அவங்க குழந்தையும் சார். ஓ அப்படியா? சார் உங்களை தான் நம்பி இருக்கேன். தயவு செஞ்சு என் புருஷனை கொன்னது யாருன்னு மட்டும் கண்டுபிடிச்சு கொடுங்க. எல்லாரும் சொல்றாங்க நகைக்காகவும் பணத்துக்காகவும் தான் உன் புருஷனை கொண்டிருக்காங்கன்னு. ஆனா எனக்கு நல்லா தெரியும் யாரும் என் புருஷனை வேணும்னு தான் கொண்டிருக்காங்க. சரிங்கம்மா, எனக்கு உங்க வேதனை புரியுது. அதுக்கு தான் நாங்க இருக்கோம்ல. என்ன ஏதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்றோம். ஆனா அதுக்குன்னு இப்படி போலீஸ் ஸ்டேஷன் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காதீங்க. பாவம் சின்ன குழந்தை, அவளையும் வச்சு அலைஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன சார் பண்ண சொல்றீங்க? மனசு வலிக்குதே சார். என் புருஷன் சார் நல்லவர் சார். மனசறிஞ்சு யாருக்கும் கெடுதல் செஞ்சதே இல்லை. இப்படி அநியாயமா கொண்டுட்டாங்களே சார். அது யாரு என்னன்னு கூட தெரியாம எப்படி சார் இருக்க முடியும்? பாவம் என் புள்ள அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டே இருக்கா. பிள்ளைகிட்ட என்னன்னு சார் சொல்றது? அப்பா இனிமே வரமாட்டாருன்னு சொல்ல முடியுமா சார்? அவளால் அதை ஏத்துக்க முடியுமா சார்? எனக்கு புரியுதுமா, உங்க வேதனை என்னன்னு புரியுது. திரும்பவும் அவரை நம்ம உயிரோட கொண்டு வர முடியாது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி நாங்க விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். கூடிய சீக்கிரம் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்றோம். நீங்க கவலையே படாதீங்க. அவங்களுக்கான தண்டனையை நான் வாங்கி தரேன். ரொம்ப நன்றி சார். உங்களை தான் நம்பி இருக்கேன். தயவு செஞ்சு நீங்களாவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். குட்டி இங்க வாடா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? எவ்வளவு நாள் ஆகுது? என் மாமனை கொன்னவனை கண்டுபிடிக்காம என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் என்ன சவுண்ட் ஓவரா இருக்கு? யார்கிட்ட வந்து என்ன கத்திட்டு இருக்க? என்ன மேடம், என்ன என் மாமன் செத்து எத்தனை நாள் ஆகுது? இன்னமும் யார் கொன்னா ஏது கொன்னான்னு கண்டுபிடிக்காம இருக்கீங்க? என்ன பெரிய இடத்துல காசு வாங்கிட்டீங்களா? ஏய் யார் நீ? சார் இவன் அவங்க மச்சான் சார். இவங்களோட தம்பி. ஆமா சார், இவன் என்னோட தம்பி. அதுக்குன்னு உள்ள வந்து கத்திட்டு இருக்க? பின்ன கத்தாம என்ன சார் பண்ணுவாங்க? என் மாமா செத்து எத்தனை நாள் ஆகுது? இன்னமும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? யார் கொன்னது எதுக்கு கொன்னதுன்னு கண்டுபிடிக்கிறது இல்லையா? எங்களுக்கு வேலை செய்ய தானே நீங்க இருக்கீங்க. எங்களுக்கு வேலை செய்யாம சும்மா ஏசியில உக்காந்துக்கிட்டு என்னமோ கிரிக்கிட்டு இருந்தா வேலை நடந்துருமோ? என்ன ஏதுன்னு ஓடி ஆடி கண்டுபிடிங்க சார். சீக்கிரம் எங்க மாமனை கொன்னவனை கண்டுபிடிக்கிறீங்க. டேய் வெளிலப்படா. சார் வெளியில போடான்னு. ஒழுங்கா வெளியில போ. என் மாமனை கொன்னவனை கண்டுபிடிங்கன்னு சொன்னா என்ன வெளியில போன்னு சொல்றீங்க? ஏய் சார் சொல்றாருல, அதெல்லாம் அவர் கண்டுபிடிப்பாரு. ஒழுங்கா வெளிலப்படா. என்ன மேடம், என்ன ஓவரா பேசுறீங்க? அப்படிங்க என்ன போலீஸ்கிட்டே வந்து குரலை உகஸ்தி பேசிட்டு இருக்க? மோகனை உள்ள தூக்கி போட்டுரும் பாத்துக்க. ஒழுங்கா வெளிலப்படா. டேய் ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? வெளியில போடா. நான் தான் பேசுறேன்ல. ஏக்கா இல்லக்கா. வெளியில போடா. மன்னிச்சிருங்க சார். சீக்கிரம் என் மாமனை கொன்னவங்கள கண்டுபிடிங்க. மன்னிச்சிருங்க சார். அவன் ஏதோ அவன் மாமா பாசத்துல அந்த மாதிரி பேசிட்டான். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார். எப்படியாவது என் புருஷனை கொன்னவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க சார். நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இப்படி அடிக்கடி குழந்தைய தூக்கிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காதீங்க. நாங்க தான் இருக்கோம்ல, நாங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்றோம். சரிங்க சார். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. குட்டி இங்க பாருடா, அழக்கூடாது சரியா? சார் சொல்லுங்க கனகா. என்ன சார் அவங்க போனதுல இருந்து எதையோ அமைதியா யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஏன் கனகா, இப்போ வந்துட்டு போனால? யார் சார்? அந்த அம்மாவோட தம்பியா? அவனே தான். அவன் பேர் என்ன? அவன் பேரு ரமேஷ். ரமேஷ் சார். ஓ அப்படியா? சரி, நீங்க ஒன்று பண்றீங்களா? இவனை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் எனக்கு வேண்டுமே. புரியல சார். இல்ல இவன் இல்ல, இவங்க சொந்த பந்தம், வேற ஏதாவது யார் கூடயாவது பிரச்சனை, இல்ல வேற ஏதாவது தொழில் ரீதியா இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா விசாரிக்கிறீங்களா? ஓகே சார். ஆமா, மாரிமுத்து சார் எங்க? ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுதான்னு பார்க்க சொல்லியிருக்கீங்க. அங்க லேப்ல இருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க சார். அதான் அவர் போயிருக்காரு. ஓ அப்படியா? ஒன்று பண்ணுங்க, சரி வாங்க நம்மளும் அங்கே போய் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் அந்த ஸ்பாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்தையும் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஏதாவது க்ளூ கிடைக்கும்ல? ஓகே சார். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? அது எப்படி நடந்திருக்கும்? நடந்திருக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு. ஆனா அது எப்படி நடந்திருக்கும்? அது மட்டுமா இல்ல வேற என்னென்ன பண்ணியிருக்கன்னு தெரியலையே. இவன் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். அவன் ஒவ்வொரு தடவையும் என்னை நக்கலா பார்த்து சிரிக்கும் போதே ஏதோ நடந்திருக்குன்னு உள் மனசு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி நடந்திருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாம இன்னும் என்னென்ன நடந்திருக்கோ அந்த அந்த ஜூஸ் அது குடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. அது கௌதம் பேக்ல இருந்து தான் எடுத்தேன்.
ஒருவேளை அட்ட பாவி இந்த வேலை வேற பாக்குறியா? முகன இருடி, உன் அப்பா கிட்ட மாட்டி விடுறேன். ரொம்ப நேரமா யோசிக்கிறா. நம்ம வந்தது கூடமும் கவனிக்காம யோசிக்கிறான். ஏய், பாக்குறது பாரு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி வந்து எதுவுமே தெரியாத மாதிரி நிக்கிறான். உன்னதான். ஆ சொல்லு. என்ன சொல்லு? நீ தானே இப்ப கூப்பிட்ட. ஆ, இங்க உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருக்க? வேற என்னடா யோசிப்ப? நீ இப்ப ஒரு காரியம் பண்ணி அத பத்தி தானே யோசிச்சிட்டு இருக்க. அப்படியே உனக்கு மட்டும் எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே கேஷுவலா வந்து பேசிட்டு இருக்க. காட்டான் காட்டான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி பாக்குறான் பாரு. என்னடி உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். சும்மா போர் அடிச்சது, அதான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். போர் அடிச்சா ஏதாவது வேலை பார்க்கலாம்ல? அப்படியா? சரி, நான் வேணா குக்கர்ல ஏதாவது சமைச்சு தரட்டா? ஆ, இல்ல இல்ல, நீ அதுக்கு சும்மாவே வேடிக்கை பாரு. காட்டான் காட்டான் கேட்கலாமா இவன்கிட்ட? எதுக்குடா அப்படி பண்ணன்னு? வேணாம் வேணாம், அதுக்கப்புறம் அன்னைக்கு நடந்தது வச்சு ஏதாவது சொல்லுவான். ரொம்ப பலமா யோசிக்கிறியோ? இல்லையே, பார்த்தா அப்படி தெரியலையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? இப்ப எதுக்கு என்கிட்ட வந்து வம்பு இழுத்துட்டு இருக்க? ஆமா, வம்பு இழுக்கிறாங்க. நான் வெளியில போயிட்டு வந்தேன். வீட்டுல பார்த்தா ஆளை காணும். எங்கன்னு கேட்டா பின்னாடி தோட்டத்தில் உட்காந்துருக்கான்னு சொன்னாங்க. அதான் என்னன்னு பார்க்கலான்னு வந்தேன். வந்து பார்த்தா நீ என்னமோ ரொம்ப டீப்பா யோசிச்சுட்டு இருக்க. இவன் என்னத்துக்கு நம்மள தேடிட்டு இருந்தான்? ஒருவேளை இன்னும் காரம் குறையிலையும். என்னாச்சு உனக்கு? நான் ஒரு வார்த்தை பேசினா நீ 10 வார்த்தை பேசுவ. இப்போ என்னடான்னா இவ்ளோ சைலண்டா இருக்க? ஒண்ணும் இல்ல. அம்மா, நீ எதுக்கு என்ன தேடின? சும்மாதான். ஏன்? சும்மாவா? ஆமா. வீட்டுக்கு வந்தேன், எல்லாரும் இருந்தாங்க, நீ மட்டும் இல்ல. இன்னைக்கு உனக்கு வேலையும் இல்ல, லீவு தானே, அதான் எங்க போனேன்னு கேட்டேன். ஓ அப்படியா? நான் கூட என்னென்னமோ நினைச்சிட்டேன். என்னென்னமோ நினைச்சியா? என்ன நினைச்ச? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். அமிர்தா, உன்கிட்ட ஒண்ணு கேக்கட்டா? என்ன கேட்க போறான்? ஒருவேளை என்னடி, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். கேட்கட்டுமா? கேளு. உன் ஃப்ரெண்ட் இருக்கால? யாரு? ரெஜினாவா இல்ல ஆயிஷாவா? இல்ல இல்ல, இன்னொரு பொண்ணு. அர்ஜுன் சித்தப்பா பொண்ணு. யாரு? மதுபாலாவா? மது, அந்த பொண்ணுதான். ஏன், அவளுக்கு என்ன? நீ அந்த பொண்ணு கிட்ட கான்டாக்ட்ல இருக்கியா? இல்ல விக்ரம், அவகிட்ட பேசியே ரொம்ப வருஷம் ஆகுது. எங்கன்னே தெரியல. நான் காலேஜ் இங்க படிச்சிருந்தா கூட அவ கூட கான்டாக்ட்ல இருப்பேன். ஆனா நான் தான் டெல்லியில இருந்தேனே. ரெஜினாவும் ஆயிஷாவும் தான் இருந்தாங்க. அவளுங்களுக்கே ஒண்ணுமே புரியல. நல்லா தான் பேசிட்டு இருந்தாலாம். திடீர்னு ஒரு நாள் ரொம்ப டென்ஷனா பேசிட்டு அதோட சரி ஃபோனை வச்சாலாம். அதுக்கப்புறம் இவங்க ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல. கான்டாக்ட் நம்பரும் மாத்திட்டால அதுக்கு. பழைய கான்டாக்ட் நம்பர்ல கால் பண்ணா வேற யாரோ பேசுறாங்க. நான் திரும்பவும் இங்க வந்ததும் கேட்டேன். ஆனா அவ எங்க இருக்கா, என்ன பண்றா, ஒண்ணுமே புரியல. அவங்க வீட்டுல போய் கேட்கலான்னு தான் நினைச்சோம். பட் அவளுக்கே எங்க கிட்ட பேச விருப்பம் இல்லை. பிறகு எதுக்கு அவளை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்னு தான் நாங்கள் எதுவுமே கண்டுக்கல. ஆனால் இன்னமும் அவளை தேடிட்டு தான் இருக்கோம். எப்பயாவது அவளை பார்க்க மாட்டோமான்னு. நீ எதுக்கு திடீர்னு அவளை பற்றி கேட்குற? ஒன்றும் இல்லை, அர்ஜுன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தான். ஏன், அந்த ஆந்த கண்ணனுக்கு என்னவா? ஏய், உனக்கு அவனுக்கு ஏன் ஆகவே மாட்டேங்குது? அந்த ஆந்த கண்ணனுக்கு மட்டும் இல்லை, உன் ஃப்ரெண்ட்ஸுங்க யாருமே எனக்கு பிடிக்காது. போய் சொல்லாதடி. எல்லாரையும் உனக்கு பிடிக்காமலாம் இல்லை, பிடிக்கும். ஆனால் அர்ஜுனை மட்டும் உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது வேணா உண்மைதான். அந்த ஆந்த கண்ணனை மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மற்றவங்களாம் நல்லவங்க தான், ஆனால் நான் பேச மாட்டேன் யார்கிட்டயும். யார்கிட்டயும் பேச தேவையில்ல. அர்ஜுன் கால் பண்ணியிருந்தான். அப்பதான் பேசிட்டு இருக்கும் போதே மது பத்தி சொன்னான். என்ன, ஒருவேளை மது அவங்க வீட்டில் இருக்காளோ? இல்ல, அவங்களாம் இல்ல. நீ காலேஜ் என்னதான் டெல்லியில படிச்சிருந்தாலும் ரிஜினா கிட்டயும் ஆயிஷா கிட்டயும் தினமும் பேசிட்டு தான் இருந்திருப்ப. ஸோ அவங்க எல்லாருமே உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணியிருப்பாங்கல்ல. அதாவது மது யாரையாவது லவ் பண்றா அந்த மாதிரி. லவ்வா? மதுவா? அந்த மாதிரி எதுவுமே சொன்னதில்லையே அவளுங்க. நல்லா யோசிச்சு பாரு. டேய், நல்லா தெரியும். இன்ன வரைக்கும் அந்த மாதிரி எந்த பேச்சும் நாங்க பேசினதே கிடையாது. சொல்ல போனா இங்க 4 பேர்ல ஆயிஷா மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருந்தா, அதுவும் ஸ்கூல் டேஸ்ல இருந்து. அதான் உன் ஃப்ரெண்டு எழில் இருக்காங்களே அவங்கள. மற்றபடி ரெஜினாலாம் யாரையும் லவ் பண்ணல. அவ சும்மா சைட் அடிப்பா, அவ்வளோதான். ஆனா மது சும்மா கூட யாரையும் திரும்பி பார்க்க மாட்டா. அப்படி இருக்கிறவ அவன் எப்படி லவ் பண்ண முடியும்? ஓ, அப்படிங்கிறியா? ஆமா, ஏன் கேக்குற? நீ சும்மா தானே உட்காந்துருக்க, அதான் நானும் சும்மா கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லுவியான்னு. சரி சரி, நீ தனியாவே யோசிச்சுட்டு, எனக்கு வேலை இருக்கு. டேய் 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 காட்டா, லூசு பையலே. நான் பாட்டுக்கு செவனியன் தானே உட்கார்ந்திருந்தேன். இவன் பாட்டுக்கு என்னென்னமோ கேள்வி கேட்டுட்டு இப்ப சும்மா உட்கார்ந்துன்னு சொல்லிட்டு போறான். மவனே, உனக்கு இருக்குடி. இன்னைக்கு எனக்கு முத்தம் கொடுத்தல, அதுக்கும் சேர்த்து வச்சு உனக்கு இருக்கு. குய்யால கடுப்பேத்தி விட்டு போயிட்டான். மா மா இதோ வரேன்ப்பா. சொல்லுப்பா. மா, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன். வெளியிலையாப்பா? எங்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கவா? இல்லம்மா, அவனுங்கள பார்க்கல. என்ன ராகவ்,
இத்தனை வருஷம் ஆகுது, நீ அவங்க கிட்ட பேசுறியா என்னன்னு கூட எனக்கு தெரியல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்க, ஊருக்கு வந்திருக்க, நீ ஒரு இட்டு அவங்கள போய் பார்க்கலாம்ல. அம்மா போய் பார்க்கணும், பார்க்காமலாம் இருக்க மாட்டேன். வேலையினால அவங்கக்கிட்ட என்னால் பேச முடியல. அப்புறம் நான் ஒரு கேஸ் விஷயமா அலைஞ்சிட்டு இருக்கேன். ஸோ அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்கள போய் பார்க்கணும். சரிப்பா சரி, அப்போ நீ வேலையை பாரு, பொறுமையாகவே போய் பாரு. அவனுங்க என்ன தப்பாக எடுத்துக்க போகிறானுங்க. சரிங்கம்மா. அப்புறம் நைட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணுங்க அம்மா. சரிப்பா. இப்படி வந்து குறுக்கால நிற்கிறா பாரு. உள்ள வெளியே கிளம்பும்போது இப்படி தான் வந்து அணை கட்டிட்டு நிற்பா. இப்போ என்ன மனசில் வச்சுட்டு நிற்கிறான்னு தெரியல. ராகவ், என்னடா அத்தை நிக்கிறான், பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? வளர்மதி, அவனுக்கு வேலை இருக்கு. வெளியில போகிற நேரத்துல எதுக்கு இப்படி அவனை வழிமறைச்சு பேசிட்டு இருக்க? அண்ணி, நான் உங்ககிட்ட பேசலையே, நான் என் அண்ணன் பையன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு இப்ப நடுவுல பேசிட்டு இருக்கீங்க? என்ன ராகவ், நான் பேசுறேன், எந்த பதிலும் சொல்லாம திரும்பவும் கிளம்ப பாக்குற? அப்போ இந்த அத்தைக்கு அந்த மரியாதை தானா? அத்தை, அதான் அம்மா சொல்றாங்கல்ல, நான் வேலை விஷயமா வெளியில போறேன். உங்ககிட்ட இப்ப பேசுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. திரும்பவும் வீட்டுக்கு வரப்போ டைம் இருந்தா உங்ககிட்ட பேசுறேன். எனக்கு புரியுதுப்பா, உனக்கு வேலை இருக்கு, நிறையவே வேலை இருக்கு, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்படி வீட்டில் இருக்கவங்கள மதிக்காம பேச வந்தாலும் பேசாம மூஞ்சி தூக்கிட்டு போனீனா எப்படிப்பா? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நீயே சொல்லு. கடவுளே, இவளை நான் என்னன்னு சொல்றது? இவளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அப்புறம் ராகவ், என்னப்பா முடிவு பண்ணியிருக்க? என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா? அதான்ப்பா, உனக்கு கல்யாண வயசு ஆக போகுது, இன்னமும் அப்படியே இருக்க முடியுமா? உனக்கு அப்புறம் உன் தங்கச்சி இருக்கா, அவளுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ல. நீ இப்படியே கல்யாணம் பண்ணாம இருந்தீனா? வளர்மதி, அண்ணி, நான் சொல்லிட்டேன், நான் என் அண்ணன் பையன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? நான் கிளம்புறேன். அட இருப்பா, பொறுமையா போகலாம். அத்தை கேட்டதுக்கு பதில் சொல்லு. உங்க எல்லார்கிட்டையும் தெளிவாவே என்னோட பதில சொல்லிட்டேன். அதை மீறியும் திரும்ப திரும்ப இதை கேள்வி கேட்டுட்டே இருக்காதீங்க. அப்போ கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்க போற. நான் எப்படி இருக்கணும், நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல. என்னப்பா நீ, உங்க அப்பாவோட தங்கச்சி, உனக்கு அத்தை. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்க நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது. வழி விடுங்க. நான் கிளம்புறேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. இவளுக்கு அறிவே இல்லையா? அவன் தான் தெளிவா முடிவு சொல்லிட்டான்ல, அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப எதுக்கு அவனை நீட்டிக்கிட்டே இருக்கா? இவளுக்குலாம் இவகிட்ட என்ன பேசினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சாக்கடியில் கள்ள தூக்கி போட்டா அது நம்ம மேலே தான் விழும். பேசாம வேலையை பார்ப்போம். டேய், உன்னை தூக்கி வளர்த்த விட நானு, என்கிட்டே வா. உன்னை எப்படி மாற்றணும்னு எனக்கு தெரியும். இத்தனை வருஷம் நீ தள்ளியே இருந்துட்ட, அதனால எங்களால் எதுவும் பண்ண முடியல. ஆனால் இனிமே எங்கள் பக்கத்தில் தானே இருக்க போற. உன்னை எப்படி மாத்துறேன்னு பாரு. உன்னை மாற்றி நாங்கள் நினச்ச மாதிரி, நான் நினச்ச மாதிரி நடக்கும். எல்லாமே நடக்கும். எல்லாத்தையும் நடத்தி காட்டுவேன். வளர்மதி நினைச்சா எல்லாமே நடக்கும். இந்த தடவை உன்னால தப்பிக்கவே முடியாது ராகவ், உன்னால தப்பிக்கவே முடியாது. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன மீ? என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். நானும் உன்னை ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன். போனை பார்த்து அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்க. அதுவா மீ? அது ஒரு சீக்ரெட். என்ன, அந்த பொண்ணா? மீ, எப்படி மீ? அதெல்லாம் அப்படிதான். ஆமா, அந்த பொண்ணுக்கு என்ன? அந்த பொண்ணுக்கு என்னவா மீ? அவ எனக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? என்னடா சொல்ற? அவளே உனக்கு ஃபோன் பண்ணாளா? ஆமா மீ. நான் அவகிட்ட நம்பர் கேட்டேன், தர முடியாதுன்னு சொன்னா. அதான் அவகிட்ட ஒரு சவால் விட்டேன், நீ ஏன் வந்து எனக்கு நம்பர் கொடுப்பேன்னு. அவளா வந்து உனக்கு நம்பர் கொடுத்தாளா? நம்பர் கொடுக்கல, அவளை எனக்கு ஃபோனே பண்ணி பேசினா. அப்புறம் நம்பர் கொடுக்கறத விட அவளா கால் பண்ணி பேசினதும் செம்ம ஹாப்பி மீ. டே எத்தனை நாளா கேட்டுட்டு இருக்கேன். அந்த பொண்ணு போட்டோவை காமியேண்டா, அந்த பொண்ணை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. நோ மீ, நோ. பொண்ணு ஃபோட்டோலாம் இப்போ காட்ட மாட்டேன், கொஞ்ச நாள் ஆகட்டும். நான் எப்போ உங்களுக்கு அந்த பொண்ணை காமிக்கணும்னு தோணுதோ அப்போ காமிக்கிறேன். ஏண்டா கதிர், ஏன் நான் பார்க்க கூடாதா? மீ, இப்போதான் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு, எல்லாம் நல்லபடியாக அமையட்டும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ என்ன, நான் வீட்டுக்கே கூட்டிட்டு வரேன். நீ எப்ப அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து நான் எப்ப பார்த்தேன்? அதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்குமே. சரி, நடக்கிறப்ப நடக்கட்டும். இப்ப என்னத்துக்கு போனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க? அதுவா, அவ தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா, அதான் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன். ஓ, போன்ல இருந்து இப்ப மெசேஜ் பண்ணி பேசுற அளவுக்கு வந்துட்டீங்க. அட போங்க மீ, நீங்க வேற. ஏண்டா, சரி அந்த பொண்ணு கிட்ட உன் மனசுல இருக்கிறத சொல்லிட்டியா என்ன? மீ, 3 times மீ, 3 times அவளுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். என்னடா சொல்ற, நிஜமாவே வா? ஆமா மீ, 3 times அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண தெரியுமா? சரி, அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொன்னா? 3
த்ரீ டைம்ஸும் எதுவுமே சொல்லாமல் ஓடிட்டா. என்னடா நீ அப்ப நீ ஒழுங்காவே ப்ரப்போஸ் பண்ணலையா? மீ நான் நல்லா தான் மீ ப்ரப்போஸ் பண்ணேன். எவ்வளோ ஃபீலிங்காக ஹார்ட் டச் பண்ணுற மாதிரி பேசினேன் தெரியுமா? ஆனால் அவ எல்லாத்தையும் கேட்டு ஊன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் நீ என்ன சொல்கிறன்னு கேட்டா உடனே தெரிச்சு ஓடிடுறா. அப்ப அந்த அளவுக்கு நீ அந்த பொண்ணுகிட்ட உன் மனசுல இருக்கிறத சொல்லியிருக்க, அதான் கேட்டதுமே ஓடி இருப்பா. மீ என்ன மீ கலாய்க்கிறீங்களா? இல்லடா சொன்னேன். சரி, அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசலையா? பேசுறதெல்லாம் பேசுவேன். ஆனால் 3 டைம் தான் ப்ரப்போஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அவள் எதுவுமே சொல்லலையா, அதனால நானும் சைலண்டாக இருக்கேன். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அவளுக்கு என்ன பிடிக்கும் மீ, ஆனால் காட்டிக்க மாட்டேங்கிறா கள்ளி. அது எப்படி நீ இவ்வளவு உறுதியா சொல்ற அவளுக்கு உன்னை பிடிக்கும்னு? மீ நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், அவளுக்கு என்ன ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுதான் அதுதான் எப்படி? சிம்பிள் மீ. ஃபர்ஸ்ட் என்னை அவள் பார்த்தப்போ அவளுடைய பார்வை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அவள் என்னை பார்க்கறது அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 2 பார்வைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. புரியலடா. முதல் தடவை என்ன பார்க்குறப்போ யாரா இவன், எதுக்குடா நம்மளை கடுப்பேத்துறான், இவனுக்கு வேலை வெட்டியே இல்லையா, சும்மா நம்மளை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியே பாப்பா. அதுவும் கோவத்துலேயும் காண்டுலேயும் பாப்பா. இப்போ இப்போ பார்க்குற பார்வலாம் எப்படா இவனை பார்ப்போம், இவன் கிட்ட பேசுவோம், இவன் நம்மளை பார்க்க மாட்டானா, இவனா வந்து பேச மாட்டானா. ஒரு நாள் பார்க்காம இருந்து மறுநாள் என்னை பார்த்தானா அப்படியே அவ கண்ணில் என்னை அந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறது தெரியும். கதிர், நீ சூப்பரா கதை சொல்றடா. பேசாம நீ பணம் எடுக்கிறியா? மீ நான் என் காதலை ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் என்னடானா என்ன அசால்ட்டாக கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. இல்லடா, நீ சொன்னதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தோணுச்சு, அதான். தோணும் மீ, தோணும் உங்களுக்கு. சரி சரி, மேல சொல்லு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், அவளுக்கு என்ன ரொம்பவே பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா உன்கிட்ட வந்து சொல்லியிருப்பாளே உன்னை பிடிச்சிருக்குன்னு. சொல்ல மாட்டா மீ, சொல்லவே மாட்டா கள்ளி. அவ வாய் திறந்து சொல்ல மாட்டா. அவ பார்வையிலே நான் எல்லாமே புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரியுமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவளுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணேன், அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிற போக்கில் என்னை என்னன்னு சொல்லிட்டு போனா தெரியுமா? என்ன அண்ணன் சொல்லிட்டு போனாளா? ஐயோ, அதுக்கு அந்த வார்த்தையே பெட்டர். அண்ணன் மட்டும் சொல்லியிருந்தா அவ்வளோதான், காலேஜ் மாடியிலேருந்து குதிச்சிருப்பேன். சரி, என்னன்னு சொன்னா? ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாமி. ஃப்ரெண்டா? சரி, ஃப்ரெண்டுங்கிறது நல்ல விஷயம் தானே. ஃப்ரெண்டா உன்னை ஏத்துக்கிட்டா? போங்க மீ, ஃப்ரெண்டா ஃப்ரெண்டு எவ்வளோ கடுப்பாயிடுச்சு தெரியுமா? அதான் இப்பெல்லாம் அவளை கண்டுக்கிறதே இல்லை. அந்த கோவத்தை தான் மெசேஜ் மூலமா என்கிட்ட காட்டிட்டு இருக்கா. அதை பார்த்து தான் சிரிச்சிட்டு இருக்கேன். அச்சோ, பாவண்டா அந்த பொண்ணு. யாரு இவளா? மீ இவளை மட்டும் நம்பிடாதீங்க, இவளா பாவும் சரியாந்திர கேடி மீ. எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு நல்லாவே தெரியும், தெரிஞ்சுமே தெரியாத மாதிரி நடிச்சா. அதுக்கப்புறம் என் மனசுல இருக்கிறத சொன்னதுமே அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சா. இவ மனசுல நான் தான் இருக்கேன் அப்படியே வெளியிலேயே காட்டிக்க முடியாம நடிச்சா. சரியாந்திர கேடி மீ இவ. இல்லடா, பாவண்டா அந்த பொண்ணு. இப்பெல்லாம் அந்த பொண்ணை பத்தி சொல்லாத. என்ன மீ, இப்பயே மருமவளுக்கு சப்போர்ட்டா? அப்படியா? அப்படியா இருக்கு? அப்படிதான் இருக்கு. சரி விடு, இருந்துட்டு போட்டோம். மீ சரிடா. பாரா, இவனுக்கு இன்னைக்கு தான் கால் பண்ணணும்னு தோணி இருக்கு. யாருடா? வேற யாரு, ஃபாரின்காரர் தான். ஓ, அவனா? சரி, நீ பேசிட்டு இரு. உங்க அப்பாவுக்கு நான் போய் பால் கொடுத்துட்டு வரேன், இல்லைன்னா கத்துவாரு. ஓகே. டே மானம் கெட்டவனே, வெக்கமா இல்லை உனக்கு? நீலாம் சோத்துல உப்பு போட்டு திங்கிறியா இல்லை வேற ஏதாவது போட்டு திங்கிறியா? ஏண்டா ஏண்டா பொறிக்க பயலே, உன்கிட்ட ஒரு 1 ரூபாய் இல்லை, எனக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு உனக்கு எண்ணமே இல்லை? அறிவு கெட்டவனே, மானம் கெட்டவனே, சூடு சொன்னா இருக்கா உனக்கு? டே 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 டேய், எல்லாம் இருக்கு. பார்த்தா அப்படி தெரியலையே. தெரியாதுடா, தெரியாது. ஏன்னா நான் கடல் கடந்து இருக்கேன்ல. என்னடா ஃபாரின்ல வேலை பார்க்குறேன்னு சீன் போடுறியா? அட ஏன்டா நீ வேற, அவன் கஷ்டம் அவனுக்கு தான். பேருக்கு தான் ஃபாரின்ல வேலை செய்யறேன், ஆனா இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது எவ்வளவு கஷ்டம்னு. என்னடா இப்படி சொல்ற? 10th முடிச்சதுக்கப்புறம் 11th 12th படிக்காம டைரெக்டாக டிப்ளமோ சேர்ந்த, டிப்ளமோ முடிச்சுட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்ச, அதுக்கப்புறம் ஃபாரின் ட்ரை பண்ணி இப்போ ஃபாரினில் போயிட்டு ஒர்க்கை கண்டினியூ பண்ணுற. டேய் கதிர், அதெல்லாம் சொல்லலாம்டா, ஆனா கஷ்டமா இருக்கும்ல. ஃபேமிலி எல்லாத்தையும் பிரிஞ்சு இவ்வளோ தூரம் இவ்வளோ கஷ்டப்படுறேன். சரி, ஃபீல் பண்ணாத மச்சான், அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? ஏதோ இருக்காண்டா, சாப்பிடணும், இனிமே தான் சாப்பிடணும். அப்புறம் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்களா? சூப்பராக இருக்காங்க. அப்புறம் சிபி கிருஷ்ணா இவங்களாம் எப்படி இருக்காங்க? அவங்களாம் என்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது, இப்பெல்லாம் ஃபோனே பண்ண மாட்டேங்கிறாங்க. கொப்ப மவன, அதுக்கு முதல்ல ஃபோன் பண்ண நீ அட்டன் பண்ணுண்டா, அப்பதான் பேச முடியும். எங்கடா வேலை? சரி சரி சரி, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க? ராஜு, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டியா? எந்த பொண்ணுடா? டேய் மறந்துட்டியா? நான் சொல்லியிருந்தேன்ல,
அந்த பொண்ணை நீ மட்டும் தான்டா பார்த்த, உனக்கு மட்டும்தான் அந்த பொண்ணை தெரியும். ஓ ஓ, அந்த ஸ்கூல் பொண்ணு. ம் ஆமா, இப்போ ஸ்கூல்லாம் முடிச்சு காலேஜ் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ம் ஆமா. அப்ப அந்த பொண்ணு டென்த் பிள்ளைங்க ரிப்பன் போட்டிருக்கும்ல, அந்த ரிப்பன் தான் போட்டிருந்தது. அப்ப அந்த பொண்ணு 10th தான். இந்நேரம் காலேஜ் போயிருக்கும். சரி, காலேஜ் போகுதோ இல்லை திரும்பி ஸ்கூல் படிக்குதோ, அந்த பொண்ணு தேடிட்டியாடா? நானும் உன்கிட்ட எத்தனை வருஷமாடா கேட்டுட்டு இருக்கேன். ஏண்டா அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்கு நான் கேட்டுட்டு இருக்கேன். ஏய், நான் என்ன உனக்கு அந்த பொண்ணை காட்ட மாட்டேன்னா சொல்றேன். அங்க இருந்தனா நீ எப்பவே அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கலாம். நான் தான் இங்க வந்துட்டேனே. ம் ஆமா பாத்தியா. அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல தான் கால் பண்ணேன். என்ன? மச்சான், எனக்கு கொஞ்சம் லீவ் கிடைச்சிருக்குடா. ஊருக்கு வரலான்னு ஐடியா இருக்கு. நீ என்ன சொல்ற? டேய், வாயில ஏதாவது அசிங்கமா வந்துட போகுது. இது என்னடா கேள்வி? கிளம்பி வா. உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? அப்படிங்கிறியா? என்னடா கேள்வி இது? ஒழுங்கு மரியாதையா அவனுங்களே லீவ் கொடுக்குறாங்க, வந்து 10 நாள் இருந்துட்டு போ. 10 நாள் இல்லடா, 1 month. என்ன மச்சான் சொல்ற? 1 month-ஆ? அப்பா, செம்ம ஜாலியா இருக்க போகுது மச்சான். கன்ஃபார்ம் சொல்றேன், கிளம்பி வா மச்சான். 1 month என்ஜாய் பண்றோம். சரிடா, அப்போ நான் கிளம்பி வரேன். வெயிட்டிங் மச்சான், ஐ எம் வெயிட்டிங் நீ வர்றதுக்காக. நீ வா, உனக்காக மாசா ஒரு என்ட்ரி கொடுக்குறேன். ஏர்போர்ட்லயே வெயிட் பண்றேன். சரிடா. அதுக்கப்புறம் 1 மாசம்டா, தயவு செஞ்சு அந்த பொண்ணை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துரு. ஒரு தேங்க்ஸ் மட்டும் தான்டா. இல்லைன்னு வச்சுக்கியேன், கனவுல வந்து சும்மாக்கி எனக்கு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரியே கனவு வருதுடா. அது வேற நைட் டைம்ல பயந்து பயந்து எழுந்திருக்க வேண்டியதா இருக்கு. அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டேன்னு வச்சுக்கியேன், அதுக்கப்புறம் தான் மச்சான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சரிடா, இந்த தடவை வரேன். கண்டிப்பா அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறோம். தேங்க்ஸ் சொல்றோம். ஓகே ஓகே மச்சான். சரி, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஃபோன் பண்ணியிருக்க. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பேசுறது தான். ஆமா, நாளைக்கு உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? இல்லடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டியூட்டி முடிச்சுட்டு வந்தேன். நாளைக்கு எனக்கு வேலை எதுவும் இல்லை. ஆ சூப்பர் மச்சான், இதுதான் கரெக்டான டைம். இப்பவே நான் சிபிக்கும் கிருஷிக்கும் கான்ஃபரன்ஸ் போடுறேன். நம்ம 4 பேரும் ஜாலியா பேசுறோம். ஓகே? சரிடா, போடு. அப்படியே லைன்லயே இரு மச்சான். ஆ என்ன இவ்வளோ மெசேஜ் பண்ணியிருக்கா? அப்படி என்ன பண்ணியிருக்கா? ம் என்னடா இது, வெறும் கோவமான ஸ்மைலியா வந்திருக்கு, அதுவும் ரெட் கலர்ல. அப்போ மேடம் ரொம்ப காண்டாயிட்டீங்க போல. ம் ஆகு ஆகு, நல்லா ஆகு. உனக்கு நான் ஃப்ரெண்டா? ம் ஐயோ, இவன் வேற லைன்ல இருக்கானே. சாரிடி சொல்லும், இன்னைக்கு உனக்கு நான் மெசேஜ் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் ஜாலியாக பேச போகிறோம். ஸோ உன்னை நான் காலையில் பார்க்குறேன். பாய், லவ் யூ டி. ஆன்லைன்ல காட்டல, ஆன்லைன்ல விட்டு போயிட்டாரு அதுக்கு. ஐயோ, கண்டு பேசுறீங்க சீனியர். இப்பெல்லாம் ஒழுங்காவே பேச மாட்டேங்கிறீங்க. நானும் வந்து பேசினாலும் அப்படியே கண்டுக்காம இருக்கீங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? நான் அப்படி ஏதாவது பண்ணிட்டேனா? ஆனா நான் எதுவுமே பண்ணலையே. ஒருவேளை எங்க அண்ணன் தான் கௌதம்னு உங்களுக்கு தெரிஞ்சதால அன்னைக்கு எங்க அண்ணன் எல்லாரையும் மிரட்டினானே, இனிமே என் தங்கச்சி கிட்ட யாரும் இது மாதிரிலாம் பேசக்கூடாது, வம்பு இழுக்க கூடாதுன்னு. ஒருவேளை எங்க அண்ணனுக்கு பயந்து என்கிட்ட பேசலையா நீங்க? எதுவுமே தெரியலையே. ஆனா அப்படிலாம் இல்ல, எங்க அண்ணன் அந்த அளவுக்குலாம் டெரர் இல்லையே. எதுக்கு எங்க அண்ணனை பார்த்து பயந்து என்கிட்ட பேசுறதுக்கு அவாய்ட் பண்ணணும்? ஐயோ சீனியர், முன்னாடிலாம் ஏன் இவர் என்கிட்ட இப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்காங்கன்னு கோவம் வரும். இப்போ ஏன் பேச மாட்டேங்கிறாருன்னு கோவம் வருது. ஐயோ, பைத்தியம் பிடிக்குது. இது சரிப்பட்டு வராது. நாளைக்கு காலேஜில் போய் டைரக்டா கேட்ற வேண்டியதான். உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கணும். கண்டிப்பா கேட்கணும் அஞ்சலி, கேட்டே ஆகணும்டி. இதயத்தின் உள்ள பெண்ணே, நான் செடி ஒன்று தான் வச்சு வளர்த்த. இன்று அதில் பூவாய் நீயே தான் பூத்த உடனே காதல் வளர்த்த. ஏன் புள்ள உள்ள நம்ம எங்க பிடிச்ச, ஏன் புள்ள உள்ள அதை கண்டு பிடிச்ச, ஏன் புள்ள உள்ள உன்னை கண்ணில் பிடிச்ச, ஏன் புள்ள உள்ள உன்னை. மது, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனாடி? ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை நேரில் பார்த்து உன்னோட கோவம் தீர என்னை அடிச்சிருக்கலாம்ல. ஆனா ஏண்டி என்னை விட்டுட்டு போனேன்? நீ தானடி எனக்கு நம்பிக்கை கொடுத்த. நான் கூட நம்பிக்கை இல்லாம இருந்தேன். இந்த உறவு நீடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியலடி. எனக்கு பயமா இருக்குன்னு ஒவ்வொரு தடவையும் சொன்னேன். ஆனா நீ தான் எனக்கு தைரியம் கொடுத்த. கண்டிப்பா நம்ம 2 பேரும் வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா இருப்போம் ராகவ். நம்ம லைஃப் லாங் ஒன்னா தான் இருப்போம்னு. ஆனா
என்னை இப்படி பாதியிலே தவிக்க விட்டுட்டு போயிட்டல்ல. நீயா தானடி என்னை தேடி வந்த. ம், இப்ப எதுக்குடி நீயாவே போயிட்ட? நான் என்னடி தப்பு பண்ணேன்? சொல்லுடி, நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னை ஏண்டி இவ்வளவு கஷ்டப்படுத்துற? சத்தியமா சொல்றேன்டி, என்னால முடியல. என் வேலைக்காக நான் வெறப்பாவும் மூஞ்ச கோபமாவும் வச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ள எவ்வளவு அழுகுறேன்னு தெரியுமா? பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கேன்டி. இதனாலேயே எனக்கு யார்கிட்டயும் பேச விருப்பம் இல்லை. எங்க அம்மா எத்தனை தடவை தெரியுமா அவங்க அழுதுகிட்டே எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. ஆனா ஆனா என்னால முடியலடி. நார்மலா அவங்க கிட்ட பேச முடியல. அவங்கன்னு இல்ல, உனக்கு நல்லாவே தெரியும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு எவ்வளவு முக்கியம்னு. அவனுங்ககிட்டயே பேசி எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? நான் கான்டாக்ட் நம்பர் மாத்தல மது, அதே நம்பர் தான். ஏன் தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் நீ எனக்கு ஃபோன் பண்ணி ரகப் நான் இங்க இருக்கேன் உன்னை பார்க்கணும்னு சொல்லுவேன். நானும் உன்னை ஓடி வந்து பார்க்கலான்னு ஆசையா இருக்கடி. என்னைக்காவது ஃபோன் பண்ணுடி. நான் எங்க இருந்தாலும் என்ன வேலையா இருந்தாலும் உன்னை தேடி உன்னை பார்க்க ஓடி வருவேன். உன்னை பார்த்ததும் ஆசையா கட்டிப்பிடிச்சு அழுவேன். ஆனா அதுக்கப்புறம் என் மனசுக்குள்ள இருக்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லி தாண்டி ஆகணும். இதுலயும் நீ எதுக்காக என்ன தனியா என் அம்போன்னு விட்டுட்டு போனேன், அதுக்கான காரணத்தை நீ சொல்லிதான் ஆகணும். மது, ஐ மிஸ் யூ so much.